1949 வருடம் டிசம்பர் மாதத்தில் ஆசிரமத்திற்கு விஜயம் செய்த பிரமுகர் ஒருவரை தம் குட்டீருக்கு அழைத்துச் சென்று குருதேவர் ஒவ்வொரு பகுதியாக காண்பித்தார். அந்த கட்டடத்தில் இருந்த அறைகளை பார்த்துவிட்டு அந்த பக்தர், சுவாமிஜி, நீங்கள் இங்கேயா வசிக்கிறீர்கள்? சரியான காற்றோட்டம் கூட இல்லாமல் இது ஒரு சிறைக்கூடம் போலல்லவா காட்சியளிக்கிறது. சூரிய ஒளி அறைக்குள் வருவதற்கு ஆலோசிக்கிறதே. ஏதோ நடுப்பகலில் மட்டும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது. இவை அறைகள் அல்ல, குகைகள். குகை கூட இதைவிட பெரியதாக இருக்கும். நீங்கள் இங்கிருந்து கொண்டா இத்தனை வேலைகளையும் செய்கிறீர்கள்? புத்தகங்களை வைக்கவே இடம் போதவில்லையே. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போவதானால் அலமாரி, நாற்காலி, மேஜை ஆகியவற்றின் மீது இடிக்காமல் போக முடியாது. அவ்வளவு இட நெருக்கடி. படுக்கை அறையின் சுவர்கள் ஈரமாக இருக்கின்றனவே. நீங்கள் எப்படி இங்கே வருஷக்கணக்கில் வசிக்கிறீர்கள் என்பது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என் போன்றவர்களால் 6 மாதம் கூட இதில் தங்க முடியாது. வேறு ஏதாவது சௌகரியமான அறைக்கு நீங்கள் போகக்கூடாதா சுவாமிஜி என்று தம் மனதில் இருந்ததை வெளியிட்டார். அதை கேட்ட சுவாமிஜி, எனக்கு இந்த இடம் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது என்றார். ஆச்சரியத்துடனேயே அந்த நபர் குருதேவரை வணங்கி விடை பெற்றார். ஆனால் மற்றவர்களது உடல் நலம் மற்றும் சௌகரியங்கள் குறித்து குருதேவர் மிகவும்